நாரம் அப்படின்னு நினைச்ச உடனே அது என்னதுன்னு தானே யோசிச்சுட்டு இருப்பீங்க. டைட்டன் நாரம்ங்கிறது ஒரு மலருங்க. இந்த டைட்டன் நாரம் உலகின் மிகப்பெரிய பூக்கள்ல ஒண்ணு. இது இந்தோனேஷியால இருக்கிற மலைக்காடுகள்ல அதிகமா காணப்படுது. இந்த பூவை முதலா 1878ஆம் ஆண்டு தாவரவியலாளர் ஒடோடா பெக்காரி தான் சுமத்ரா தீவு பகுதிகளில் கண்டுபிடிச்சாரு. இந்த டைட்டன் நாரம் 20 அடி உயரம் வளரும், 130 கிலோ எடை இருக்கும், 15 அடி அகலத்துல குடை போல இருக்கும். இந்த செடியோட இலை தான் சூரிய ஒளி ஆற்றலை பெற்று தண்டு பகுதிகளில் சேமித்து வைக்கும். இந்த இலை 12ல இருந்து 18 மாதங்கள்ல இறந்த நிலைக்கு சென்று விடும், அப்படின்னா வாடி விடுங்க. இந்த பூ பார்க்க எப்படி இருக்கணும்னா ஒரு மணியை கவிழ்த்து வச்சா எப்படி இருக்குமோ அந்த வடிவமைப்புல தான் இருக்கும். செடியில இலை உதிர்ந்தவுடன் அந்த தண்டு பகுதியில் ஆற்றல் சேமித்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா, அந்த ஆற்றலை வச்சு மொட்டு உருவாகும். இந்த மொட்டு மலரும் போதுதான் அழுகிய விலங்கின் சடலத்துல இருந்து வெளிவர்ற துர்நாற்றம் போல அதனோட நாற்றம் இருக்கும். இதனாலதான் இந்த பூவை பிணமலர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாற்றம் வண்டுகளுக்கும் பூச்சிகளுக்கும் ரொம்ப பிடிக்குமா. அந்த பூச்சிகளை வச்சுதான் இந்த பூ மகரந்த சேர்க்கை பண்ணும். இந்த பூ ஒரே நாள்ல, அதாவது 24 மணி நேரங்கள்ல வாடிரும். இதனோட தண்டுல பெர்ரி போன்ற கனிகள் இருக்கும். இது ஆரஞ்சு, மஞ்சள் அந்தந்த நிறங்கள்ல காணப்படும். இந்த கனில இருக்க விதைகள் இருவாச்சி போன்ற பறவைகள் மூலம் பரவி மீண்டும் புதிய செடி முளைக்கும். இந்த செடி 2 முதல் 7 ஆண்டுக்கு ஒரு முறை பூ பூக்கும். ஒரு